இந்த காணொளி ஒரு எச்சரிக்கை காணொளி. இது எதை குறித்த எச்சரிக்கை அப்படின்னா, இந்த வாய்ஸ் சிந்தரைசர் மூலம் பெண் மாதிரி பேசி அவங்ககிட்டேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி போலி இணையதளங்கள் மூலம் பணத்தை வாங்கி ஏமாத்துறது. இந்தியா இலங்கை இளைஞர்களை தான் கடத்துறாங்கன்னா கழுத்தில் கத்தியை வச்சு கடத்துறது இல்லை. நாம தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளி ஒரு எச்சரிக்கை காணொளி. இது எதை குறித்த எச்சரிக்கை அப்படின்னா, சைபர் கிரைம் குறித்த எச்சரிக்கை. இது காணொலியில் எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முதல்ல, தன்னுடைய படிப்பில் நிபுணத்துவம் பெற்ற இளைஞர்கள், இந்திய இலங்கையில் உள்ள இளைஞர்களை குறிவைத்து ஒரு கும்பல் வேலை செய்து, இப்போது ஏன் இந்தியாவும் இலங்கையும் குறி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இலங்கை ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பொருளாதார மந்த நிலையில் சிக்கி கொண்டது. அப்போ அங்கே இருக்கிற இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இது ஒரு பக்கம். இந்தியா பெரும்பான்மையான பணக்காரர்கள் வாழக்கூடிய பகுதிகளாக நாம் கருதக்கூடிய பெங்களூர், டெல்லி போன்ற நகரங்களை எடுத்துக்கொண்டால், இந்த நகரங்களின் இன்னொரு பக்கம் ஒரு ரொம்ப அசாதாரணமாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு, இருக்கிறதுக்கு சரியான வீடு கூட இருக்காது, தரமற்ற உணவு கிடைக்கும், சுகாதாரம் இல்லாத சூழல் இருக்கும். அவர்களால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. அப்படி ஒரு நிலை இந்தியாவில் இந்திய நகரங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படித்தான் இருக்கும். இது இயற்கை. இயற்கைன்னு நான் சொல்கிறது, இது இயற்கை, நீங்கள் பார்க்கலாம். சரி, இவர்கள் எங்கே குறி வைக்கப்படுகிறாங்க அப்படின்னா, தாய்லாந்து சேர்ந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்சிமம் அந்த இலங்கையிலேருந்து வெளிநாடு போகலான்னு நினைக்கிறவங்கள குறி வச்சு பிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஜாப் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கூட்டிகிட்டு போகிற ஆட்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே, நான் அந்த தாய்லாந்தினுடைய எல்லைக்குள்ளே போகவும் மியான்மருக்கு கடத்துகிறாங்க. இந்த மியான்மரில் சீனர்களும் ஆதிக்கத்தோடு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இது ஒப்படைக்கப்படுறாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இவங்களை கூட்டிகிட்டு போய் வேலை சொல்கிறேன், வேறு தரேன்னு சொல்கிற கம்பெனி இந்தோனேஷியா, தாய்லாந்து. ஆனால் இவங்க போய் சிக்கிற இடம் மியான்மர். இந்த மியான்மர் அண்டு சைனாவில் போய் சிக்கிறாங்க, பார்டரில் சிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த ஆண்கள் ரொம்ப வினோதமான ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, இந்த ஆண்கள் பெண்கள் போல் பேசி இருக்கிறாங்கள, பெண்கள் மாதிரி பேசி ஐரோப்பிய, அதாவது பணம் படைத்த ஐரோப்பிய நாடுகளோட இதில் இருக்கவங்ககிட்ட இந்த பொது வெளிகள் மூலம் பப்ளிக் டொமைன், சமூக வலைதளங்கள் மூலம் இவங்க காண்டாக்ட் பண்ணணும். பெண்கள் போல் பேசுகிறதுக்கு இந்த வாய்ஸ் சிந்தரைசர் இதெல்லாம் எப்போவோ அந்த காலங்கள் 80கள்லேயும் 90கள்லேயும் ராஜேஷ்குமார்னு ஒரு நாவலாசிரியர், ஒரு எழுத்தாளர், அவர் எழுதுகிற கதைகள்லேயும் வரும் வாய்ஸ் சிந்தரைசர் அப்படின்னு வரும். ஆண் குரலை பெண் குரலாக மாத்திரை. இந்த வாய்ஸ் சிந்தரைசர் மூலம் பெண் மாதிரி பேசி ஒரு ஆண் தன்னை பெண்ணாக பாவித்து அந்த பேசி அவங்ககிட்டேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி போலி இணையதளங்கள் மூலம் பணத்தை வாங்கி ஏமாத்துறது. இதுதான் அந்த டீமோட வேலை. இதுக்கு தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. கம்ப்யூட்டரில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், இந்த நாடுகள்லாம் போய் நம்ம சம்பாதிச்சலாம்னு நினச்சி போகிறவங்க, இவங்க எல்லாருமே இப்படி போய் மாட்டிக்கிறாங்களான்னா இல்லை. இதில் ஐடென்டிஃபிகேஷன் ஏதாவது தப்பாக போய் மாட்டுறவங்க தான் இதில் இதாகிறாங்க. சில முறையாக நடத்துகிறவங்கள்ட்ட கட்டணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அரசாங்கம் வகித்த கட்டணங்களாக இருக்கும். போலியோ ஏமாத்துறவன் அதோட கம்மியாக உனக்கு பைசா கூட நான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறது.
இப்படி இந்தியாவிலேருந்து போய் மீட்டு வந்தவங்க ஒரு பக்கம், இலங்கையிலேருந்து மீண்டு வந்தவங்க ஒரு பக்கம், முதன்மை தென்கிழக்கு ஆசியாவில் இணையவழி மோசடி மையங்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை அதாவது சவுத் ஈஸ்ட் ஆசியா. ஸோ இணையவழி மோசடி மையங்கள் வந்து மியான்மர், லாவோஸ், கம்போடியா, இந்த 3 நாடுகள் இணையவழி மோசடி பண்ணுற இடங்களாக இருக்குது. முதன்மை ஆழ்கடத்தல் மையங்களாகவும் இதான் செயல்படுது. 2ஆம் நிலை மையங்கள் வந்து தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ். நல்லா குறிச்சுக்குங்க. இந்த நாடுகளெல்லாம் இந்த இணையவழி மோசடிக்கான ஆட்களை கடத்துறது, இணையவழி மோசடி பண்ணுறது அதிகமாக இருக்கிறாங்க. சரி, மோசடி மையங்கள், பாதிக்கப்பட்டவர்கள் நாடுகள், இதை பட்டியலிட்டிங்கன்னா பாதிக்கப்பட்ட நாடுகள் யார்? மோசடி மையங்கள் இங்கெல்லாம் மோசடி நடந்திருக்கு. கொலம்பியா, யுக்ரைன், உஸ்பெகிஸ்தான், சவுதி அரேபியா, புருண்டி, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, வங்கதேசம், சீனா, பிரேசில், ரஷ்யா, துருக்கி, எத்தியோப்பியா, தான்சானியா, கென்யா, நேபாளம், சிங்கப்பூர், தென்கொரியா, பிரிட்டன், கஜகஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம், உகாண்டா, ஜிம்பாப்வே, பாகிஸ்தான், இலங்கை, இந்தோனேஷியா, ஜப்பான். இந்த நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பாதிக்கப்பட்டிருக்குன்னா இவங்ககிட்டேருந்து ஆட்களை இந்த குறிப்பிட்ட நாடுகள்லேருந்து ஆட்களையும் எடுக்கிறாங்க. இதில் பணக்காரங்களாக இருக்கிறவங்கள கொஞ்சம் டைலமோ இல்லை சம்பளத்தில் இருக்கிறவங்கள பிடிச்சி பணமும் வாங்கிடுறாங்க. ஸோ இதில் இந்த காணொலி மூலம் என்ன எச்சரிக்கை விடப்படுது அப்படின்னா, இணையவழி மோசடிகள் அதிகமாக பயன்படுற நாடுகள் இந்தியா, இலங்கை. இளைஞர்களை தான் கடத்துறாங்கன்னா கழுத்தில் கத்தியை வச்சு கடத்துறதில்ல. நம்ம ஏதோ ஒரு ஆசையை சொன்னால் போதும் அதையே அவங்க கவர் பண்ணி கடத்தி கொண்டு போயிடுறாங்க. ஸோ இது உலகே அச்சுறுத்தல் பண்ணிட்டு வருது. இவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து இந்த கிளஸ்டர் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த நாடு உலகம் முழுக்க இருக்கிற இணையவழி ஆட்களை டார்கெட் குறி வச்சு தாக்குறாங்க. இது முதல் கட்ட செய்தி. போக போக இதனுடைய விரிவாக்கம், பாதிக்கப்பட்ட நபர்களுடைய பெயர்கள் இதில் நான் தவிர்த்திருக்கேன். பாதிக்கப்பட்டவருடைய பெயர்கள்லாம் நான் இது பண்ணல. இந்தியாவிலேருந்து ஒருத்தர் மீட்பட்டு வந்திருக்கிறாரு, இலங்கைக்கும் ஒருத்தர் மீட்டு வந்திருக்கிறாரு. அவங்க இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த இளைஞர்கள் போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா உடனே இவங்களை வச்சு ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை, அந்த அளவுக்கு ஏமாற்று திறன் இல்லை இவங்ககிட்ட அப்படின்னா பணம் கொடுத்தா தான் திருப்பி வர முடியுது. அப்போது இங்கே ஒரு பொருளாதார நிலையை சரி பண்ணிடலான்னு நினச்சி இங்கேருந்து இலங்கையிலேருந்தோ இந்தியாவிலேருந்தோ போகிற இளைஞர்கள் வந்து திரும்ப பெரிய கடன்களை மாட்டிக்கிறாங்க, கடன் சுமையில் மாட்டிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஏமாற்று கும்பல், இந்த இன்டர்நெட் ஏமாற்று கும்பல்கள் இவங்க இணையவழி மோசடியை வந்து டார்கெட்டாக வச்சு பெரிய அளவில் அந்த பொருளாதார வசதி படைத்தவர்களை டார்கெட் பண்ணி சீரழிக்கிறாங்க. ஸோ இந்த சீரழிவு ஒரு பக்கம். இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இணையவழி மோசடிகளை தகுந்த ஆதாரம் இல்லாத ஒரு இணையதளங்களை பயன்படுத்துறது, போர்னோகிராஃபி இணையதளங்களை நீங்கள் பார்க்குறது, அது போர்னோகிராஃபி இணையதளமே இதுக்கான ஒரு வலைவரிப்பு தான். அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் ஹாய் மெசேஜ், அதெல்லாம் தப்பாக வந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. ஹாய் அப்படின்னு மெசேஜ் வர்றது ஏதோ தவறுதல் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு, பட் அதையே நட்பாக அவங்க கொண்டு போயிடுறாங்க. ஸோ இது ஒரு வகையான மோசடியினுடைய ஆரம்பங்கள். அதனால் இதிலிருந்து நாம் விழித்து கொள்ள வேண்டும். இது நம்மை சுற்றி இப்படி நடக்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறது இந்த காணொலி. ஏற்கனவே என்னுடைய முந்தைய காணொலியில் என்ன சொல்லியிருந்தேன், நகரத்தை நோக்கி நகரும் பெண்கள் வேலைவாய்ப்புக்காக, அது என்னுடைய முந்தைய காணொலி நீங்கள் பாருங்கள். அதனால் நகரங்களில் என்ன தாக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது படித்த இளைஞர்கள் இவர்களை கடத்தி கொண்டு போய் பயன்படுத்துறதுனால என்னென்ன தாக்கங்கள் உலக அளவில் ஏற்படுதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து காணொலி காலங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.